Yeah.
மாமியா வீட்டுக்கு மருமக போகிற மார்க்கெட்ட சொல்ற கேளுங்க அப்படின்னா நீ மட்டும் தான் மாமியா வீட்டுக்கு போனியா? நாங்களா போனது இல்லையா? நீ போனியா? பின்னா தண்ணியில போனா நான் முந்தத்தை கொடுத்த நேத்து கூட ஆட்டோ வைக்கல தான் மாமியா வீட்டுக்கு போறோம். போனியா? போன் பிறந்த நாளுக்கு துணி எடுக்க காசு இருக்குதா? அது கொடுத்தாங்க. நான் போனேன். வடை பாயாசம், அப்பளம், பொரியல், கறி, அந்த கறி இந்த கறி எல்லாம் தடபுடலா இருக்குது. அப்புறம் டேய் நீ போனதெல்லாம் ஓ மாமியாட்ட போனதெல்லாம் எனக்கு தேவையில்ல. என் கதையை கேட்டா ஃபுல் என் மயிறு எப்போ சூப்பர். ஏய் ஓ நீ போனதெல்லாம் தகரை தகரை இல்ல இது கல்யாணம் ரைட் விடு. என் கதை சொல்றதுக்கா சொல்றா. நான் முத கல்யாணம் பண்ணி அப்புறம் யாட வேணுன்ற திருமணம் செய்து நாங்க 2 பேரும் ஒத்துமையா குடும்பம் நடத்துறோம். ஒத்துமையா சேர்ந்து குடும்பத்தை செய்றீங்க. ஆமா கையில புடிச்சுக்கிட்டே ஒத்துமையா ஒரு சண்டை சாடி இல்லாத ஒத்துமையா குடும்பம் நடத்துறோம். ரைட் விடு. திடீர்னு ஒரு நாள் எங்க வீட்டுல சண்டை. குழம்புல சண்டையா? இல்ல கிளம்பலன்னு. என்ன கிளம்புறேன்னு? ஊருக்கு கிளம்பு. என் பொண்டாட்டி ஊருக்கு கிளம்பணும்டா அவங்க அம்மா வீட்டுக்கு. அப்படி சொல்லு. அவன் முன்ன கிளம்புறா, நான் கிளம்பலன்னு சண்டை. சரி சண்டை. நான் என்ன பண்ண? போடு அட்டு வாயிலும் அம்மாலையும் நீ போன சாப்பாடு ஆக்க முடியாதா? குழம்பு ஆக்க முடியாதா? இருக்க முடியாதா? என் பிள்ளைய பாத்துக்க முடியாதா? நீ போடிய மயிர அப்படின்னு சொல்லிருப்ப. நீ விழுப்புரத்துல விட்டுட்டேன். ஒரு அரசல் அரசை ஒரு அரை விட்டம் பாரு. சண்டை கொடுத்து தம்பி கட்டை திரு தம்பி. நீ இப்போ நீ இல்லைன்னா எனக்கு அம்மாவுக்கு போனா சாப்பாடு போட மாட்டாங்களா? குழம்பு ஊத்த மாட்டாங்களா? குடும்பம் நடத்த முடியாதா? என்ன எங்க அம்மா பாத்துக்க மாட்டாங்களா? அப்படின்னு சொன்னா உங்க அம்மா சொல்லிருப்பாங்க. ஏ கதை என்னதுடா? அதான் நீயே இருக்கு. இல்ல பொண்டாட்டி சொல்லிருக்கோம். அப்படி சொன்னா பாரு. போடி எனக்கு என்ன சோறாக்க தெரியாதா? எனக்கு குழம்புக்கு தெரியாதா? நீ போனா என்னால வீட்டுல இருக்க முடியாதா? காடுகளை பார்க்க முடியாதா? குடும்பத்தை நடத்த முடியாதா? அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா பார்க்க முடியாதா? அப்படி சொல்லிவிட்டு ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல 3 நாள் கேட்டா கோயம்புல சோறு சேரல, சோத்துல கோயம்பு சேரல, உப்புல போலாம் சேரல. ஒரே கஷ்டம். அப்படியே சுண்ணாம்பு மாதிரி கிடக்குது. என்னது சுண்ணாம்பு மாதிரி சப்புன்னு? ஆமா சப்புன்னு கிடக்கும்.
பார்த்தேன். சரி சரி சரி. ஏதோ நம்மளும் அடிச்சுட்டோம். அவளும் கோவத்துல போட்டா. இனிமே இந்த ஊர்ல 4 பேத்துக்கு வேலை வைக்க கூடாது. 4 பேத்துக்கு வேலை வைக்க கூடாது. நம்மளே கிரிக்கெட் போகணும், மம்டி எடுக்கணும், கடப்பார் எடுக்கணும், சுடுகாட்டுக்கு போகணும், பழத்தை தோண்டணும். நம்மளே புதைச்சுக்கிட்டு 4 பேத்துக்கு வேலை கூடாது. நம்மளே படுத்துக்கணும். கம்யூனிட்டி என்ன சொல்றது கேளு. 4 பேத்துக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னா ஐயா பெரியவங்களை பாக்கணும். ஏன் பொண்டாட்டி அடிச்சுட்டா ஊருக்கு போட்டா நீங்க பஞ்சாயத்துக்கு வாங்கன்னு 4 பேத்துக்கு வேலை வைக்க கூடாது. அப்படியா? குடும்பம் பண்ணாடா இல்லப்பா, அப்படி கோவ குறிப்பா அப்படி சொல்லி நானேவோ கிளம்புறேன். போனத்தான் அப்படியே காலாலே போற. இல்ல பாடம் கட்டி தூக்கிட்டு போனாங்க. அட தெரியாது கேக்குறப்பா, பஸ்ல போனியா பைக்ல போனியா? ஏடா கதை எதில் நிக்குது? பாட மாமியா வீட்டுக்கு போறேன். அங்க போன உடனே சரி என் மாமியாட பார்த்தத்தான். எப்படி இருக்குது? நம்ம காடுகள்லாம் எப்படி இருக்குது? நம்ம மாடு வாங்கினீங்க, அந்த மாடு எப்படி இருக்குது? மாமியா கூட இப்படி பேசுறோம். அந்த சனியா ஆடு வாங்கினீங்க, அந்த ஆடு எப்படி பாருங்க, நல்லா இருக்குதா? சாப்பிட்டியாப்பா? எப்படி போந்தா? உன் மாமியா வீட்டுக்கு போய் உன் மாமியா இப்படிதான் தடவுமா? இல்ல, அப்படி உன் மாமியா கேட்டிருக்கணும் ஒரு குணா குறிப்புல. கேட்டத்தான் உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. உன் மாவளை அடிச்சுட்டான், அது மட்டும் வீட்டுக்கு வந்து போச்சு. நீ அனுப்பிவிடு. சரி அப்படின்னத்தான் நான் என் மாமியா பண்ணுது. இங்க பாரு வந்த இன்னைக்கு ராத்திரி வந்து இங்க இருந்து ஒரு 4 நாளைக்கு இருந்து நாயை அடிச்சு போடுற சாப்பிட்டு இருந்துட்டு போ. மரும உனக்கு நாய் நெஞ்சு அடிச்சு போடுவாங்கடா. அப்புறம் ஏடா ஒரு காய்கறி ஒரு கோழி அப்படியா? ஒரு கோழி கறி போடுவாங்க. நீ அதிசயமா போயிருக்க மாமியா வீட்டுக்கு, ஏதோ ஒரு வித்தியாசமா ஆக்கி போடுவாங்க. இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சபாஸ். அப்படியே மாமியா சொல்லிருச்சு. நான் என்ன பண்ணேன், ராத்திரி தங்கிவிட்டேன். சரி. அந்த நேரத்துல பார்த்து என் மாமியா வீட்டுல எள்ளு உருண்டை இடிக்கிறாங்க. ஓ, திருவிழாக்கு. இங்க பாரு, நல்ல பெரிய உரல். அந்த உரல்ல மாமியா உரல் இல்லடா, மாமியா கொடுத்த கல் உரல். அட, மாமியாவுக்கு சீதனமா வந்த உரல். ஏண்டா தப்பா எடுத்து கம்ப்ளைண்ட் எங்க வச்சிருக்கீங்க? வாடா, இந்த 2 நிமிஷத்துல விடுறா. அந்த உரல்ல போட்டு நல்லா 4 கிலோ வெல்லம், 4 கிலோ எள்ளு போட்டு தும்மு இட்டிக்கிறாங்க. அப்படியே மாமியார் ஒரு நாளைக்கு இடிக்கிறாரு. மட்டுன்னு மாமியா கீழே தள்ளுது. ஆமா என் மாமியாவுக்கு எலும்பு தோல் மாதிரி இருக்குது. மட்டும் நட்டிக்கிறாங்க. இல்லப்பா, உங்க மாமனாரு உலகையில குத்தவும், உங்க மாமியா எள்ளு தள்ளி விடவும் இப்படியே இருக்குது. நல்லா செரிச்சு நல்லா திருப்பதி லட்டாட்டம் இத்தனோண்டா புடிச்சாங்க. நல்லா இப்ப பெருசு புடிச்சாங்க. திருப்பதி லட்டிமா பெருசுக்குது. அப்ப அது அப்ப இருந்தது. இப்பெல்லாம் இப்படி ஆகி போச்சு. திருப்பதி லட்டாட்டம் சரி கொண்டு வந்து இலைய போட்டு மருமவனை சாப்பிடுன்னு வச்சாங்க. நான் பார்த்தேன். நீ அல்ல அப்படியே லபுக்கு நடிச்சிருப்பியா? என்ன பண்ணி பீத்திக்கிறேன்டா. ஒரு பாசத்துலப்பா நான் என்ன பண்ணேன், எடுத்த உடனே குடுங்கன்னு லவுக்குன்னு எடுத்து வாயில போட்டுக்கிட்டா என்னமோ கச்சக்கட்ட பயலாட்டுக்குது எள்ளுண்டைக்கு அலையறான்னு நினைச்சுக்கோங்கன்னு பின்னா சீச்சி எத்த இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஒதுக்கி விட்டேன். ஒரு கௌரவம் என்ன கந்து வட்டினா கெப்பாசிட்டி என்ன கெந்து வட்டியா? எனக்கு கெந்து வட்டி வர்றவன் நான் ஏன்டா 1.5 லட்சம் கடல்ல கிடக்குறேன். கௌரவம் என்ன என்ன கெப்பாசிட்டி என்ன அப்படி சொல்லி எனக்கு எள்ளுண்ட வேணான்னு ஒதுக்கி விட்டுட்டேன். சரி என்னன்னு சொல்லிவிட்டு தவிர அந்த வாசம் எனக்கு மூக்க தொலைக்கி போட்டு போடுது. வாடா, மூக்க தொலைக்குது. தூக்க வரல ராத்திரியில. நான் என்ன பண்ண, எப்படியாவது எள்ளுண்டை தின்னு ஆகணும். படுக்கு அடிச்சுக்கிது. ஆனா எள்ளுண்டை இல்ல. என்ன பண்ணுவோம், இந்த எள்ளு எங்க அடிச்சாங்க? உரல் அடிச்சாங்க. எப்படியாவது இந்த உரலையாவது நக்கி போடணும் ஒரு முடிவு. நக்குன்னு அப்படியே நாக்கு போட்டு நக்கி வழிச்சு எடுத்துடணும். அங்க போய் புதூர்ல நக்கு என்ன பண்ண ஏத்திருச்சா நல்லா 4 கால் பாய்ச்சல்ல அப்படியே 4 கால பாய்ச்சல்ல கிளம்புறா. ஆமா, நான் வெறி பிடிச்ச நாய். ஒரு வாரத்தை சொன்னா ஊன்னுட்டு போடா அப்படியே 4 கால் பாய்ச்சல்ல நைஸா ஏந்திருச்சு. நான் சொல்றது மட்டும் பதில் பேசு. சரி விடு. என்ன போனதான் சரி. எங்க மாமியா உரல் அடிச்சது பாரு. அந்த உரல்ல ஒரு பசுமாடு அந்த இடத்துல கட்டி. பசுமாடு உரல்ல கட்டிக்குது. நான் இப்படி 4 கால்ல பாய்ச்சல்ல போவோம். அந்த மாடு என்ன நினைச்சிச்சு, பக்கத்து மாடு நம்மள சனியாக வருது அப்படின்னு பயந்துட்டு அது புடிங்கிட்டு ஓடுது. அது புடிங்கடிச்சு ஓடவும் நான் இப்படியே போகும்.
போய் இப்படி நின்னா இடத்த கண்டுக்கிட்டேன் விட்டேன் தலைய விட்ட தலைய ஒரே அமுக்கு அப்படியே ஒரு சொல்லிட்டு இருப்பா அப்படியே சொல்லிட்டுட்டேன் எடுக்க பார்த்தா எடுக்க முடியல ஏன்? கல்லு கலோடரா இது மாட்டிக்கிச்சுரா ஓ மேல இருக்கிற கலவோட மாட்டிக்கிச்சு என் தலைக்கு கரெக்டா இந்த கோட்டை மாட்டிட்டு வருது ஈத்துக்கிட்டு நிக்கிறேன் கரெக்டா 5 மணி ஆகி போச்சு என் மாமியாவுக்கு பால் கறக்கிற பழக்க மாட்டேன் ஓ அந்த நேரம் 5 மணிக்கு என்ன பண்ணுது ஒரு கண்ணு குட்டி அவுத்து விட்டுது சரி நான் என்ன பண்ணேன் ஒட்டாந்து முட்டிச்சு பாரு நான் என்ன பண்ணேன் பழி போறக்க முடியாது ஓங்கி ஒரு உத விட்ட அந்த கண்ணு குட்டி அட்டை ஓடி போச்சு ஏன் மாமியா பாக்குது ஓஹோ மாட்டுக்கு பசி அடக்குது நீ தீனி பத்தல இன்னைக்கு கண்ணு குட்டிய உதைக்குது அப்புறம் இன்னும் வைக்கப்பல கொண்டு வந்து மூஞ்சில கடாச்சுறான் கேண்டா கம்யூனிட்டி ஆயா வா மாமியா கொண்டு வந்து மூஞ்சில வைக்கல போடுது அப்பயே சொல்ல விடுதுனே மாமியாரே நான் தான் மரிமாவன் நான் தான் கலவடையில மாட்டிக்கிறேன் எங்கடா சொல்றது பார்த்தா அப்புறம் என்ன பண்ணுச்சு கொண்டு வந்து தண்ணி சொலுக்குன்னு அடிக்குது அப்படியே சலுக்கு சாத்துது அப்படியே மட்டியில அடிச்சுது பாரு விளக்கண்ணு எடுத்துக்கிட்டு உருவச்சு பாரு கம்யூனிட்டி நாயா அப்பயே சொல்றது மாமியாரே நான் தான் மரிமாவன் அப்பயே சொல்றதுடா நான் எங்க சொல்றது அதான் கலவட மாட்டிட்டு கிடக்குது பேச முடியல ஊன்னு விட்டா கௌரவம் குறைச்சு போடும் லைட்டா சொர புட்டுது பாரு 2 அத்தாடி அத்தை இது ஒத்தகாப்பு மாடுதான் அத்தாடி